வணக்கம். நாம இன்னைக்கு சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ரொம்பவே ஆழமான ஒரு சிந்தனைய பத்தி பேச போறோம். அதாவது, உண்மையிலே விலை மதிக்க முடியாத ஒன்ன அடையணும்னா அதுக்கு நாம என்ன விலை கொடுக்கணும்? வாங்க, இந்த அருமையான தத்துவ பயணத்தை ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துல நாம ஆசைப்படுற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ஒரு விலை இருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் மேல இருக்கிற அந்த முழுமையான சந்தோஷம், அந்த முடிவே இல்லாத பேரின்பம், அதுக்கு நாம என்ன விலை கொடுக்க வேண்டி இருக்கும்? இந்த கேள்விதான் நம்ம தேடலோட ஆரம்பம். இந்த தியானத்தோட முதல் பகுதி பொருளுக்கேற்ற விலை அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விதியை புரிஞ்சுக்கிறது தான். இது ரொம்ப எளிமையான ஒரு விதிதானே. ஒரு பொருளை வாங்கணும்னா அதுக்கு சமமான மதிப்பை நம்ம கொடுத்தே ஆகணும். ஆனா சுவாமிஜி இந்த சாதாரண உலக விதியை எடுத்துக்கிட்டு இத ஒரு பெரிய ஆன்மீக உயரத்துக்கு கொண்டு போறாரு. நம்மளோட வளர்ச்சிக்கும் நமக்கே வர மாற்றத்துக்கும் கூட இதுதான் அடிப்படைன்னு சொல்றாரு. அடுத்ததா இந்த ஆன்மீக வளர்ச்சிய ரொம்ப அழகா விளக்குற ஏணிப்படி தத்துவம்னு ஒரு உருவகத்தை இப்ப நாம பார்க்கலாம். இது எவ்ளோ உண்மை பாத்தீங்களா? ஒரு ஏணியில நம்ம மேல ஏறும்போது நிக்கிற படிய விட்டு காலை எடுத்தாதான் அடுத்த படியில வைக்க முடியும். 2 படியிலையும் ஒரே நேரத்துல காலை வச்சுக்கிட்டு இருக்கவே முடியாது. முன்னேற்றம்ங்கிறது பழையத கெட்டியா புடிச்சுக்கிறதுல இல்ல, அத விட்டுட்டு மேல போறதுல தான் இருக்கு. இப்போ இந்த பரிமாற்றத்தோட படிகளை பாருங்க. முதல்ல சின்ன சின்ன விஷயங்களை பிடிச்சு தொங்குற அந்த சிறுமை குணத்தை நாம விடும்போது அதுக்கு விலையா பெருமை நம்ம கிட்ட வருது. 2வதா, அறியாமைங்கிற இருட்டை நாம தூக்கி எரியும்போது ஞானம்ங்கிற பெரிய வெளிச்சம் நமக்குள்ள வருது. கடைசியா சுயநலம், இத முழுசா அர்ப்பணிக்கும்போது இந்த முழு பிரபஞ்சமே நமக்கு சொந்தமாகுது. இது படிப்படியா நடக்கிற ஒரு உன்னதமான பரிமாற்றம். இப்போ நாம இந்த தத்துவத்தோட முக்கியமான, அதாவது உச்சகட்டமான ஒரு கட்டத்துக்கு வரும். பொதுவான நல்ல குணங்களை தாண்டி நம்மளோட மையமா இருக்கிற அந்த அகங்காரத்தை நோக்கி இப்ப போறோம். இந்த அட்டவணைய பாருங்க. இது அந்த ஏணிப்படி தத்துவத்தை ரொம்ப அழகா சுருக்கி சொல்லுது. ஆனா அந்த கடைசி வரிய மட்டும் நல்லா கவனிங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப ஆழமான பரிமாற்றம். நான், என்னுடையது அப்படிங்கிற இந்த குறுகிய எண்ணங்களை நாம விலையா கொடுக்கும்போது நமக்கு கிடைக்கிறது எல்லையே இல்லாத தெய்வீகம். ஆமாங்க, இந்த முழு சிந்தனையோட மைய கருத்தே இதுதான். அந்த பரம்பொருள, அந்த எல்லையில்லாத ஆனந்தத்தை அடையணும்னா நாம கொடுக்க வேண்டிய ஒரே விலை இந்த தனிப்பட்ட நான் என்கிற உணர்வு தான். அந்த சுயத்தை முழுசா அர்ப்பணிக்கிறது தான் நாம கொடுக்க வேண்டிய கடைசி விலை. இந்த அற்புதமான பரிமாற்றத்தை, இந்த தெய்வீகமான பேரத்தை மாணிக்கவாசகர் அவரோட திருவாசகத்துல அடடா என்ன ஒரு பிரமிப்பான பாடல் மூலமா விளக்குறார் தெரியுமா? இந்த வரிகளோட பிரம்மாண்டத்தை கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. இறைவன் நமக்கு என்ன கொடுத்தான்? வேற எதையும் கொடுக்கல. அவன் தன்னையே முழுசா நமக்கு கொடுத்துட்டான். அவனுடைய எல்லை இல்லாத தெய்வீகத்தை நமக்குள்ள வச்சுட்டான். பதிலுக்கு அவன் நம்ம கிட்ட என்ன எடுத்துக்கிட்டான்? இந்த சின்ன குறுகிய சுயநலம் மட்டுமே நிறைஞ்ச நான் அப்படிங்கிற உணர்வை எடுத்துக்கிட்டான். இதுதான் முழுமையான சரணாகதி. இதோ அந்த முழு பாடல். சங்கரனே, நீ உன்னையே தந்துட்டு அதுக்கு பதிலா ஒன்னுத்துக்கும் உதவாத என்ன எடுத்துக்கிட்ட. இந்த பேரத்துல யார் பெரிய புத்திசாலி? நான் முடிவே இல்லாத பேரின்பத்தை அடைஞ்சிட்டேன். ஆனா ஒண்ணுமே இல்லாத என்கிட்ட இருந்து நீ அப்படி என்னத பெருசா அடைஞ்ச? என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு கருணை! நம்ம இந்த உரையாடல ஒரு பதிலோடு முடிக்க போறதில்ல. அதுக்கு பதிலா மாணிக்கவாசகர் கேக்குற அதே ஆழமான கேள்வியோடு தான் முடிக்க போறோம். முடிவே இல்லாத ஒன்ன அடையறதுக்காக ஒண்ணுமே இல்லாத ஒன்ன நம்ம கொடுத்தா இந்த தெய்வீக பேரத்துல உண்மையிலேயே யார் ஜெயிச்சது? யார் புத்திசாலி? இந்த கேள்வியே நாம தியானம் பண்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த தொடக்கம்.